ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பென்குயின் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போகிறத ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. என்ன அப்டின்னா, அது கூட்டத்தோட இல்லாம மூலையில ஒரு சில பாதிப்பு ஏற்படுறதுனால தனிச்சு போயிடுது. தனிச்சு போயிட்டு திரும்பியும் அந்த கூட்டத்தில எடுத்துட்டு வந்து விட்டாலுமே, அது பாதை என்னன்னே தெரியாம தனிச்சு போய் இறந்துருது அப்டின்னு சொல்லி ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. இதுவும் விவசாயமும் ஒண்ணு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, தமிழ்நாட்ல விவசாயன்றது ஒரு தனிச்ச ஒரு தொழிலா தான் பார்க்கப்படுது. ஏன்னா, பொதுவா வேலைக்கு போகிறவங்க, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில இருக்கிறவங்கலாம் ஒரு நல்ல பெரிய இடத்துல இருக்கிற மாரியும், விவசாயிகள் எல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம் சரியில்லாத தொழில்ல இருக்கிற மாரியும் தான் இந்த தமிழ்நாடு பார்க்குது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்க விவசாயியா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள மதிக்க மாட்டாய்ங்க. நீங்க தனிச்சு விடப்பட்டவங்களா தான் இருக்கீங்க. ஸோ இதே மாரியே போய்க்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, விவசாயம் தனிச்சு விடப்பட்டிருந்தா இருந்தது தனிச்சு விடப்பட்டு இருந்ததுன்னா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன் இப்பவே நீங்க உங்க ஊர்ல போய் பாருங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு அடுத்த தலைமுறை யார் வந்து ரெடியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய கணிசமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இதுக்கான பாதிப்பை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.